லோன் எடுக்கும்போது ஹிடன் சார்ஜஸ் கண்டிப்பா இப்போதைய சூழ்நிலையில கிடையாது. இது ஒரு காலத்துல ஒரு 25 வருஷம் முன்னாடி எல்லாம் லோன் எடுக்கும்போது ஹிடன் சார்ஜஸ் எடுப்பாங்க. எப்படின்னா நீங்க லோன் எடுக்கும்போது அவங்க சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கூடவே போடுவாங்க. இன்னைக்கு யாருமே சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு கொடுக்கறது இல்ல. அது சில பேரோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சில கன்சல்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்குறாங்க. மற்றபடி லோன்ல ஹிடன் சார்ஜஸ் உங்களுக்கு வராது. லோன்ல சார்ஜஸ்ன்னு வர்றது ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்டேஷன் ஃபீ, ஸ்டாம்பிங் ஃபீ, இது 3 தான் உங்களுக்கு வரும். இதை தவிர்த்து வேற எதுவுமே வராது. ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ 1லேருந்து 1.5%, சில பேங்க்ஸ் 2% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸ்டாம்பிங் ஃபீ ஆஸ் யூஷுவல் தே வில் சார்ஜ் 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் ஃபீ 800 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இதுதான் லோன்ல ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்றது. மற்றபடி எந்த ஒரு லோன்லயுமே ஹிடன் சார்ஜஸ் இப்ப கிடையாது. இதுதான் இன்றைய நடைமுறையில இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் சார்ஜஸ் போடுவாங்க. பிரைவேட் கன்சல்டன்ட்ஸ்லாம் நீங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து யாருக்கு சார்ஜ் பண்ணுவாங்கன்னா சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்து ரொம்ப அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப் இல்ல அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான சர்வீஸ்க்காக சர்வீஸ் சார்ஜஸா கிளைம் பண்ணுவாங்க. மற்றபடி கிளியரா இருக்கிற எந்த கஸ்டமர்ஸ்க்கும் சார்ஜஸ் வரவே வராது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து உங்களுக்கு நேரா பேசணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கூப்பிடுங்க, தாராளமா பேசலாம். தேங்க்யூ.